வாசிப்போம். என்னாகமம் 15வது அதிகாரம் 40வது வசனம். வேறு எந்த வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். அந்த 15, 40 மட்டும் வாசிங்க. என்னாகமம் 14, 40. 14. அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஸோ ஒரு இந்த வசனத்தில் எது தப்பாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. 40வது வசனம். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். இந்த வசனத்தில் என்ன தப்பாக இருக்குதுங்கிறத உங்களுக்கு அது நல்லது தானே. அவங்க அதிகாலையில் எழுந்திருந்தார்கள் தான் போட்டிருக்குது. குட் திங் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்தீங்கன்னா அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்தார்கள், நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாவம் செய்தோன்னு ஒத்துக்கிறாங்க, நல்ல விஷயம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க, அதுவும் நல்ல விஷயம். கடைசி வசனம் சொல்லுகிறது சொல்லி மலையின் உச்சியில். ஆக்சுவலி இதையும் நம்ம ஃபுல்லாக நெகட்டிவாக பார்க்க முடியாது. எந்த மலையில் ஏற துணிகிறார்கள்னா கானானியர்கள் இருக்கிற இடத்துக்கு யுத்தம் பண்ணுவதற்காக தான் போகிறார்கள். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலுமே இஸ்ரவேலர் செஞ்சது இந்த இடத்துல ரைட்டு தான். மலையின் மேல் ஏன் ஏறுறாங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான் ஏறுறாங்க. ஆனால் ஏற துணிந்தார்கள் இருக்குது. ஏன் அந்த இடத்துல துணிவு சரியா தப்பா? துணிவுக்கு ஆப்போசிட் என்னது? பயம். நம்ம பயப்படக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஏற துணிந்தார்கள் இருக்கிறாங்க. இதில் ஏன் துணிந்தார்கள்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்குன்னா அவர்கள் மலையில் ஏற துணிந்தார்கள்ங்கிறது மேட்ரு கிடையாது. இந்த இடத்துல அவங்க செஞ்ச தப்பு கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்ய துணிஞ்ச காரியம். அல்லேலூயா. ஸோ இது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வேவு பார்க்குறதுக்கு அனுப்புகிறார். 12 பேர் தெரியும், பார்த்துட்டு வராங்க. எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாங்க. 2 பேர் மட்டும் சுதந்திரித்து கொள்ளலாங்கிறாங்க. ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. ஸோ நீங்கள்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை இப்படி கூப்பிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவங்கலாம் செத்து போயிட்டாங்க. இப்போ ஜனங்கள் மோசை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஒரு உற்சாகம் வந்துருச்சு. ஒரு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு போக மாட்டோன்னு சொல்கிறவங்க இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனால் அந்த 2 இடத்துல என்ன முடிவாயிடுச்சு, என்ன தப்பாயிடுச்சுன்னா அந்த கேப்பில் கர்த்தர் அவங்கள விட்டு விலகி போயிட்டார். நல்லது தான், சுதந்திரிக்கிறதுக்காக தான் வந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தான் சுதந்திரிக்க வந்தோம். ஒரே ஒரு மிஸ்டேக், கர்த்தர் கூட இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. நமக்கு இன்றைக்கி சில விஷயங்கள் நமக்கு பேட்டர்ன் இருக்குது. காலைல எழுந்துச்சி ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஒரு பேட்டர்ன் வச்சுருக்குறோம். பட் என்ன நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுறோன்னா, நான் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறேனா, இல்லை ஆண்டவரால் சொல்லப்பட்டு போகிறேனா, இல்லை ஆண்டவர் என் கூட இருக்கிறாராங்கிறத நிறைய டைம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம பாருங்கள், அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க, நாங்கள் பாவம் செய்தோன்னு ஒத்துக்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போவோன்னு ஒரு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க, கர்த்தர் அவங்க கூட இல்லை. அல்லேலூயா. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையுமே நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு நிறைய டைம் நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம், அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுடுறோம். அல்லேலூயா. இது நான் சொல்கிறதுக்கு ஆக்சுவலி அண்ணன் என்னைக்கு நீ மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னாரோ அன்றைக்கே கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். ஆனால் இந்த நியூ இயர் அன்றைக்கி இங்கே வர்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடையாது, 1% கூட சான்ஸ் கிடையாது. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, இங்கே நான் போக வேண்டியிருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட வார்த்தையை கொடுத்தீங்க? ஸோ அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வார்த்தையை கொடுத்தாருன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸோ நான் என்னுடைய சுயத்தில் எதுவுமே நான் முடிவு எடுக்கவில்லை, நானாக ஃபோர்ஸ் பண்ணி இங்கே வரவும் இல்லை. ஸோ அதுவாக எல்லாம் தானாக நடந்தது. அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போது அன்றைக்கி கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்படுறதுக்கு ரெடியாக போயிட்டுருக்குறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்ம ஒவ்வொரு நாளும் அங்ஷன் சொல்லுவாங்க, அங்ஷன் ஸ்பிரிச்சுவலி நம்ம உணர்த்தப்படணும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரால் ஊந்து தள்ளப்பட வேண்டும். அவர் நம்மளை அனுப்பணும். இன்றைக்கி நிறைய டைம் நம்முடைய சுயத்தில்
எமோஷ்னல் ஆகிட்டு மோட்டிவேட் ஆகிட்டு நமக்கு நம்மளே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த பாஸ்டர்ஸில் என்னவா இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தே ஆர் பிகமிங் மோட்டிவேட் பண்ணுறவங்களாம் மாறிட்டாங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சுதந்திரிச்சு கொள்வீங்க, இன்றைக்கி போவீங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, என்ன பாசிட்டிவாக பேசினாலும் என்ன நீங்கள் உற்சாகப்படுத்தினாலும் அந்த இடத்துல கர்த்தர் இல்லைன்னா எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் நமக்கு கிடைச்சாலும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 45வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். செங்கடலை பிளந்தவர்கள், ராஜாக்களை ஜெயித்தவர்கள், எகிப்தின் சேனைகளை செங்கடலில் தேவன் இந்த ஜனங்கள் இன்னைக்கு துரத்தப்படுகிறார்கள். காரணம் ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவங்க கூட இல்லைங்க. கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் செய்கிற எந்த விஷயமும் தோல்வியில் தான் முடியும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம அடுத்த வருஷத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தமாகிறதுல அடுத்த வருஷத்தில் நம்ம முக்கியமாக செய்ய போகிற விஷயம் என்ன தெரியுமா, எந்த விஷயத்தை செய்தாலும் நம்ம எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் நம்ம ஆவியில் முடிவெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் டாக்டர் புஷ்பராஜ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த ஜாமக்காரன் பத்திரிகை. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் நேசரேத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுக்க வந்திருந்தார். அப்போது சொன்னார், பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப எமோஷ்னல் அப்படின்னார். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கவே முடியல. அதை எப்படி இவர் இப்படி நம்மளை பற்றி இப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் நான் வளர்ந்து வரும்போது தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம ரொம்பவே எமோஷ்னல் தான். நிறைய டைம் சர்ச்சில் சில நேரத்தில் பேசுகிறத கேட்டுட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம், ஆனால் உண்மையாகவே தேவன் நம்மோடு பேசினாரா இல்லை யாரோ ஒருத்தங்க 10 பேர் செய்கிறதுனால நம்ம செய்கிறோமாங்கிறது இன்னும் தெரியலைங்க. என்றைக்குமே கர்த்தர் என்னைக்கு அவர் நம்மை அனுப்புகிறாரோ அன்னைக்கு நம்ம போகிறது தான் வெற்றியோடு திரும்பி வர முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருக்கட்டும் சரி, பெரிய விஷயமா இருக்கட்டும் சரி, நம்ம இன்னைக்கு ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருடம் வரைக்கும், இந்த 2025 கடைசி நாள் வரைக்கும் நம்ம எப்படி நடத்தப்பட்டோம் என்பது தெரியல. ஆனால் வருகிற வருடங்களில் நம்ம செய்கிற சின்ன விஷயத்திலிருந்து அதில் பரிசுத்தாவியின் லீடிங் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த விஷயத்தை செய்யும் போதும் பரிசுத்தாவியினவருடைய இடைப்பாடு அந்த இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு நம்மளால் மாம்சத்தில் ஊழியம் செய்ய முடியாது. பல சபைகள் இருக்குது, லட்சக்கணக்கான சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. சபைகளுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லா இடத்துலையும் சபைகள் இருக்குது. நம்மளை 1000ல் ஒரு சபையாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவி இல்லை. அந்த இடத்துல முன்னாடி 44வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகலைங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போயாச்சு, ஆனால் கர்த்தருடைய பெட்டி போகலை, தேவ மனிதனும் போகலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, யுத்தத்துக்கு சுதந்திரிக்கிறது மேட்ரு கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி கானானை சுதந்திரிப்பது பெரிய விஷயம் கிடையாது, இயேசு என் கூட இருப்பது தான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது எனக்கு தேவையில்லை, ஆனால் இயேசு என் கூட இருக்கிறது தாங்க எனக்கு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம நிறைய டைம் எது முக்கியங்கிறத மறந்துடுறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாலேஜே இல்லை. அவங்க சுயத்தில் மாம்சத்தில் முடிவெடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மோசே பாருங்கள், மோசேக்கு தெரியும் கர்த்தர் அனுமதிக்காமல் செஞ்ச எந்த விஷயமும் நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி இல்லாமல் எந்த யுத்தமும் போனால், கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வெளியே பார்வைக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாங்க. இன்றைக்கி வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்கள், நிறைய ஊழியங்கள் இன்றைக்கும் நிறைய வளர்கிறாங்க, பெருசாகிறாங்க, ஆனால் அந்த இடத்துல பிரசன்னம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அசைவு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஊழியங்கள் அப்போஸ்தலர்கள் செய்கிறது, நம்மெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வளர்க்கப்பட்டவர்கள். ஆமேன். பவுலை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால், பவுல் அதை ஒரு ஊழியத்துக்கு செல்லும்போது சொல்கிறார், பரிசுத்தாவினால் தடை செய்யப்பட்டாராம். அப்போது சம்டைம்ஸ் பரிசுத்தாவியானவர் நம்மை தடை செய்வார். ஊழியத்துக்கு தடை செய்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஆனால் வேத வசனம் சொல்கிறது பரிசுத்தாவியானவர் ஊழியத்துக்கு செல்ல விடாமல் தடை வந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது இரவு தூக்கத்தில் பவுலுக்கு ஒரு கனவு வருது. மக்கதோனியாவிலேருந்து ஒருத்தர் பவுலை உதவி செய்யும்படி கூப்பிடுகிறார். அப்போது ஆண்டவர் ரீடைரக்ட் பண்ணுறார். அப்பா, நீ போக வேண்டிய வழி இது கிடையாது, இந்த இடத்துக்கு நீ போ, இங்கே தான் உனக்கு தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும்
நான் என்னுடைய தெளிவாக சொல்ல வருகிற ஒரு விஷயம், எமோஷ்னலி ட்ரிவனாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி ட்ரிவனாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இன்ஸ்டிங் சொல்கிறத கேட்காம நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஹோலி ஸ்பிரிட், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கும் மற்றவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டும். எல்லாரும் செய்யலாங்க. இன்றைக்கி ஊழியம் பரிசுத்த ஆவியினால் செய்யப்படும் போது அந்த ஊழியம் கனமுள்ளதாக இருக்கும், மகிமை உள்ளதாக இருக்கும், எல்லாத்திற்கும் மேலாக ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னுமே இருந்து ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் செய்யும்போது ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை எங்கள் கூட வேணும்ப்பா. மோசே அதான் முதல்ல சொல்லுவார் தெரியுமா, ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் ஏசப்பா, உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லலைன்னா நீங்கள் எங்கேயுமே அழைத்துக்குள்ள போக வேண்டாம் ஆண்டவரே, எங்கள் காணானே தேவை கிடையாது, நீங்கள் வந்தால் தான் நான் போவேங்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எது முக்கியங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுக்கு முன்னாடி கூட என்னுடைய மார்னிங் டிவோஷனில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா, உன் நேசகுமாரனை பலியாக கொடு அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு 2 விஷயம் இருக்குது. ஃபேமிலி, நிறைய பேர் தங்களுக்குன்னு வரும்போது ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஃபேமிலி, குழந்தைன்னு வரும்போது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஆபிரகாமே உன் உயிரை கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா ஆபிரகாம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் உன் பையனோட ஜீவனை கொடுன்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு அது டிஃபிகல்ட்டாகவே இல்லை. இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய உணர்வு இருக்கும், தன்னுடைய ஆசை உணர்வுகள் எல்லாத்தையும் அடக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இந்த வருடத்தில் நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஓகே, அவர் எடுக்கிற இடத்துக்கு நானும் போகணும் அப்படின்றால் இன்றைக்கி நம்முடைய எமோஷ்னல்ஸ், நம்முடைய சென்டிமெண்டல் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் அவரை ஃபாலோ பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் நம்ம முழு மனதாக ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியும். ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார், கட்டளைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் அவர் எதுவுமே இழந்து போகலைங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தை பயப்படுறோம், நம்ம இழந்துருவோமோ விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுக்காக எதெல்லாம் விட்டுட்டு வரோமோ கண்டிப்பாக இழந்து போக மாட்டோம். நான் ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் என்றைக்குமே பேச மாட்டேன். நான் என்னுடைய சாட்சியில் சொன்னேன், ஆண்டவர் வீட்டை விட்டுட்டு வர சொன்னார். நான் இன்றைக்கி ஆண்டவர் பல வீடுகளை கொடுத்துருக்கிறார். இந்த சந்தோஷபுரம் வீட்டிலேருந்து வரும்போது கூட எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ரொம்ப எனக்கு இந்த இருக்கிற இடங்களோட எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பக்கத்தில் எனக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போது அதை விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் தேவன் எல்லாவற்றும் எனக்கு அவருக்கு தெரியும் எங்கே கொண்டு போனோம். அவருக்காக இழந்ததில் நான் எதுவுமே நஷ்டப்பட்டதே இல்லை. ஒரு பாட்டு இல்லை, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே அட்டாச்சாக இல்லாமல், ஏதோ ஒரு விஷயத்து மேலே சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக அட்டாச்சாக இல்லாமல் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னோன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பயங்கரமாக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இன்னைக்கு அந்த ஒரு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய எமோஷ்னலை விட்டு கொடுத்து, தன்னுடைய சென்டிமெண்டல், தன்னுடைய பாசத்தெல்லாம் விட்டு கொடுத்ததுனால இன்றைக்கி விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் பாட்டு, அதோடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நார்த் ஈஸ்டில் ஒரு ட்ரைபில் உள்ள ஒரு மனிதனை பிடிச்சு வச்சு, நீ இயேசுவை மறுதளிக்கலைன்னா ஒரு 2 பிள்ளைகளையும் கொன்றுவோன்னு சொன்னாங்க. அவன் சொல்லிட்டார், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டார். அவங்க 2 பசங்களையும் கண்ணு முன்னாடியே கொன்னாங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு தரோம், நீ சொல்லலைன்னா ஒத்துக்கலன்னா ஒய்ஃபை கொள்ளுவோன்னாங்க. அவர் சொல்லிட்டாரு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னேன்னு சொல்லிட்டார். அவர் கண்ணு முன்னாடி ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க. இப்போது இவரையும் அடுத்து சொல்கிறாங்க, இவரும் ஒத்துக்கலை, இவரையும் கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு பாசிட்டிவான எண்டு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுவே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான கிறிஸ்டியன் பாப்புலேஷன் உள்ள இடம் அந்த இடம் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் சாகலை, அவர்கள்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கி அவங்க அன்னைக்கு பிடிவாதமாக இருந்த ஆண்டவருக்காக சில விஷயங்களை எமோஷ்னலாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நின்னதுனால இன்றைக்கி நார்த் ஈஸ்ட்டில் இன்றைக்கி அவ்வளோ கிறிஸ்தவர்கள் தொகை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்காக எடுக்கிற முடிவுகள் பிற்காலங்களில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுங்க. ஆமேன். ஆனால் சில விஷயங்கள் நான் பிடிச்சி வச்சுட்டு இது எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்தோன்னா சரி, ஆண்டவர் அதே கொடுத்துருவார். நம்ம கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கணும், அது நமக்கு வேதனையை தான் தரும். ஸோ
இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு எமோஷ்னலாக நான் முடிவெடுக்க போகிறது கிடையாதுப்பா. நிறைய டைமில் நான் சர்ச்சில் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசும்போது, பாஸ்டர்ஸ் பேசும்போது நமக்கு செய்யணும்னு நிறைய விஷயங்கள் தூண்டுதல், ஆசை வரும். ஆனால் என்ன சொன்ன தெரியுமா, மோட்டிவேட் ஆகிட்டு நம்ம செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை செய்ய சொன்னாராங்கிறத ஒரு விஷயம் உட்காந்து யோசித்து பாருங்கள். ஆண்டவரை, நீங்கள் என்ன போக சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன இதை அனுமதிக்கிறீங்களா, செய்ய விடுறீங்களாங்கிறத கேட்டுக்கோங்க. என்றைக்குமே கர்த்தர் இதை செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வருகிற நாட்களிலே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்ம கண்களை வைத்து கண்டுபிடிக்க முடியாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்ங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அன்லெஸ் நமக்கு டிசர்னிங் இல்லைன்னா நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்போம். பகுத்தறிகிற வரம் இல்லைன்னா ஜனங்களால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். எனவே வருகிற நாட்களிலே பரிசுத்தாவினவர் மட்டும்தான் எது சரி எது தப்புங்கிறத நமக்கு கற்றுத்தர முடியும். அனனியா சப்பீரால் 2 பேரும் பேதுருவின் கால்களில் காணிக்கை கொண்டு வைக்கும்போது பேதுரு சொன்ன விஷயம், பிரைஸ்ல அனனியாலாம் சொல்லலை, அனனியாவே, பிசாசு உன்னை பொய் சொல்லும்படி பிசாசு உன்னை வஞ்சித்தது என்னன்னு கேட்குறார். அவனுக்குள்ளே இருந்த அந்த டிசைனிங் ஸ்பிரிட் செயல்படுது. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் செயல்படுகிறது. முன்னாடி வைக்கப்பட்ட காணிக்கை சரியான காணிக்கை இல்லைங்கிறது பேதுருக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டுமென்றால், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால், இன்றைக்கி பரிசுத்தாவின் துணைவோடு தான், பரிசுத்தாவின் ஊந்துதலோடு தான், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோடு தான் இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்றைக்குமே நம்ம பல ஊழியங்கள் செய்யலாம், பல விஷயங்களை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயங்க, இதை நான் ஆண்டவர் செய்ய சொன்னார். ஏன்னா அவர் தான் பாஸ். இன்றைக்கும் பாஸுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ பாஸ் என்ன விரும்புகிறாரு, பாஸுக்கு எது வேணுமோ அதை செய்கிறது தான் சரியான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததெல்லாம் கரெக்டு தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம்தான், அவனுக்கு வைக்கப்பட்ட தேசம்தான், உனக்கானது தான். ஆனாலும் நீ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்ட. நான் சொல்கிற டைமில் நீ போகலை. நீயா ஒரு முடிவெடுத்து நீயா செய்கிற, நான் அனுப்பும்போது தான் நீ போகணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 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 விஷயம் இருக்குது. என்னென்னா, மேகஸ்தம்பம் அந்த எழும்பும்போது மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்வார்கள். அது தங்கி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. அவங்க இஷ்டப்பட்ட நேரம் போக முடியாது, இஷ்டப்பட்ட நேரம் சண்டை போட முடியாது. எப்போ அந்த மேகஸ்தம்பம் எழும்புதோ அப்போ தான் அவர்களால் பிரயாணம் பண்ண முடியும். ஆண்டவர் அவங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை வைத்திருந்தார். இன்றைக்கி பரிசுத்தாவி தான் நம்மை வழி நடத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்குது. அன்றைக்கி கர்த்தருடைய பெட்டியும் கூடாரமும் கர்த்தருடைய மகிமை வெளியேறமாக அந்த மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருந்து வழி நடத்திட்டு இருந்தார். இன்றைக்கி பரிசுத்தாவியை நம்ம கூட இருந்து வழி நடத்திட்டு இருக்கிறார். ஸோ இந்த பரிசுத்தாவி சொல்லும்போது நம்ம போகணும், பரிசுத்தாவி உட்காருன்னு சொல்லும்போது உட்காரணும், பரிசுத்தாவி இதை செய்யணும்னு சொல்லும்போது செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசுத்தாவினால் நிறைந்து செய்யப்படும் போது, எந்த ஒரு விஷயத்தையும், பவுல் ஒரு இடத்துக்கு அத்தேனைங்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த இடம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்து பரிசுத்தாவில பவுலுக்கு வைராக்கியம் வருது. சாதாரண வைராக்கியம் கிடையாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எதுக்காக இவாஞ்சலிசம் பண்ணுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ மதத்தை பெருக்குவதற்காக தான். கிறிஸ்தவ மதம் வளரணும், நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன், நான் ஃபாலோ பண்ணுறது நீயும் ஃபாலோ பண்ணு. அதற்காக நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு வரலைங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரசிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ இதைத்தான் மற்ற மதத்தினரும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எமோஷ்னலி ட்ரிவனாக இல்லாமல், ஃபிசிக்கலி ட்ரிவனாக இல்லாமல், ஸ்பிரிச்சுவலி ட்ரிவனாக மாறப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆவியில் எந்த விஷயத்தை செய்யும் போதும் ஆவியில் செய்ய போகிறோம், ஆவியில் செய்ய போகிறோம். அது எவ்வளோ பெரிய ஊழியமாக இருந்தாலும், சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆவியானவரை நீங்கள் நடத்துகிற பாதையில் தான் பாடணும். ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாட்டான், எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுங்களேன், உங்கள் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இன்றைக்கி அவர்கள் இவ்வளவு பயன்படுத்தப்படுகிறதுக்கான காரணம் ஒன்று தாங்க. எரேமியா தீர்க்கதரிசி எடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இத்தனை சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. ஏசாயா 66 சாப்டர் எழுதியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் எல்லா நாளும் அவர்கள் ஊழியம் செய்தார்களா என்றால் நமக்கு தெரியாது. எல்லா நாளும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களான்னா நமக்கு தெரியாது.
எரேமியா தீர்க்கதரிசிக்கு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. நம்ம கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்கிறோம், ஆனால் அந்த டைமில் அவர்கள் எரேமியாவோட பெரிய தீர்க்கதரிசிகள். அப்போது எரேமியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அவங்க கூட இருக்கிறவங்க அப்படியே பாசிட்டிவாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போது எரேமியாவுக்கு பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும். எரேமியா நினச்சிருந்தா கொஞ்சம் தீர்க்க தரிசனத்தை மாற்றி அதை ஜனங்களுக்கு பிரியமாக பேசியிருந்திருக்கலாம், அந்த ராஜாவுக்கு பிரியமாக பேசியிருந்திருக்கலாம். எந்த இடத்துலையுமே அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. அவர் சொன்ன காரியத்துக்காக எரேமியா அடிக்கப்பட்டார், காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் ஒரு இடத்துல கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையை எரேமியா மாற்றி பேசவில்லை. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், உன் வார்த்தையை நான் இனிமேல் பிரஸ்தாபப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனாலும் என்னால் முடியல பையன், உங்கள் வார்த்தை என் இருதயத்தில் அடைக்கப்பட்டு என் எலும்புகளுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ இன்றைக்கி பாருங்களேன், இந்த உலகம் நம்மளை நிறைய ப்ரெஷர் பண்ணும், நிறைய ப்ரெஷர் பண்ணி சில விஷயங்களை செய்ய தூண்டும். ஆனாலும் பரிசுத்தாவி நம்மை தூண்டும் போது மட்டும்தான் நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் தூண்டப்படும் போது மட்டும்தான் நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம்ம மூலமாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் செய்யப்படுகிற எந்த ஊழியத்துக்கு பிறகு மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேசும்போது அந்த கடைசி வசனத்தில் என்ன சொல்லி தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி சபையில் சேர்க்கறதுக்கு பல டெக்னிக்ஸ் வச்சுருக்கிறாங்க, பல மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒருத்தர் கூட சபையில் வரமாட்டாங்கங்க. அவர் அனுமதிக்காமல், தேவன் சேர்க்காமல் ஒரு ஆத்மா கூட இங்கே வராது. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். போகணுன்னு சொன்னால் போகணும், வான்னு சொன்னால் வரணும், உட்காருன்னு சொன்னால் உட்காரணும். ஆட்களை கொண்டு வர்றது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. கிரியை நடக்கிப்பிக்கிறது அவருடைய வேலை. ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய புஸ்தகத்திலையும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் பரிசுத்தாவினால் செய்வாங்க, அற்புதங்களை செய்வாங்க. ஆனால் முடிவில் வசனம் இருக்கும், அநேக ஸ்திரீகள், அநேக ஆசாரியர்கள், அநேக ஆண்கள் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ரிசல்ட் தருகிறவர் ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். இன்றைக்கி நான் செய்கிற விஷயம் எனக்கு பிடிச்சதுனால செய்கிறேனா, எமோஷ்னலாக செய்கிறேனா, இல்லை யாராவது சொன்னதுனால செய்கிறேனா, இல்லை பரிசுத்தாவியானவர் என்னை உணர்த்ததுனால செய்கிறேனாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஆரம்பத்தில் முடிவெடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம் மூலமாய் செய்கிறதுல ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, கோதுமையோடு சேர்த்து களையும் வளர விடு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிவில் தான் வித்தியாசம் தெரியும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வேலைப்பாடும் இன்றைக்கி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அக்கினியால் சோதிக்கப்படும் போது தான் எது உண்மையானதுங்கிறது கடைசி நாளில் தான் தெரியும். ஹல்லேலூயா. எனவே நம்ம கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். ஆரம்பமே நம்ம சரியான ஒரு அஸ்திவாரத்தோடு ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதற்கு மேலே நிறைய பேர் கட்டலாம், இதுக்கு பிறகு பலர் வரலாம். ஆனால் நம்ம போடுகிற பேஸ்மெண்ட் அது ஸ்ட்ராங்காக போடுவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க, ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் கானான் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இல்லைங்க. இன்றைக்கி சர்ச் இருக்கலாம், மியூசிக் இருக்கலாம், நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இல்லாமல் இருந்தால் அது வெறும் இரைச்சலும் சத்தமும் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுடைய சபை பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே அதில் உங்களுடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. சாலமோன் ஆலயம் எப்படி தேவனுடைய மகிமையால் நிறைந்திருந்ததோ அதே போல் நம்முடைய ஊழியமும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது அவர்களோடு கர்த்தர் பயணித்ததை எல்லாரும் பார்த்தார்கள். நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போதும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த உலகமே பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அருமையாக இந்த ஆயத்தை 2026க்கான ஆயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. 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 இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது 2026க்குள் பிரவேசிப்பதற்கு. ஸோ எத்தனையோ காரியங்கள் நம்ம பேசணும் இந்த 5 நாளும். ஆனால் இன்னைக்கு வாசனை வீச வேண்டும், ஒளி வீச வேண்டும், மன்னிக்க வேண்டும், பலம் அதிகரிக்க வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்க வேண்டும், சுத்தமான இருதயம் நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அதைதான் நீங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வந்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? 5 நிமிடம் ஆண்டவருக்கு Hallelujah. 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 நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறா